சென்னை மாதிரியே எனக்கு தெரியல. பாம்பு, அதுக்கப்புறம் தேள் இருக்குன்னு சொன்னாங்க. இது நன்மங்கலம் ஃபாரஸ்ட் உள்ள போக வேண்டியது. ஆக்சுவலி இங்கே வர்றது வந்து லீகலா இல்லீகலான்னு தெரியல. உள்ள கதை மாதிரி இருக்குல்ல. ஆமாம், இது வேணாண்டா சாப்பிட சொல்றாரு. இதுல இருந்தா விளக்கன்னு எடுப்பாங்களா? இது ஃப்ளோர்லலாம் வந்து பாம்பு வருமா இந்த வீட்டில் வந்து? இந்த காம்பவுண்டுக்கு அந்த சைடு வந்து ஃபாரஸ்ட் காட்டு பூனை வந்துச்சு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க முகமது அர்ஷத். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து ட்ராவல் தான் பண்ண போகிறோம். ஸோ என் ஃப்ரெண்டோட போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப லாங்லாம் கிடையாது. எங்கே போகிறோம்னா கோவிலம் பக்கம் போகிறோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அங்கே வந்து இன்வைட் பண்ணியிருக்காப்புல. ஸோ அங்கே போயிட்டு ஒரு அட்வென்ச்சரான ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம். சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆதம்பாக்கம்ல வந்து அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் நாங்கள் வந்து முடிச்சு அதுக்கப்புறம் கோவிலம்பாக்கம் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஆதம்பாக்கத்தில் ஒரு இடத்துல வந்து நாவல் பழம் சர்பத்துன்னு ஒன்று வந்து விற்கிறாங்க. ஸோ நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது. நாவல் பழம் சர்பத், அதுக்கப்புறம் நாவல் பழம்லேருந்து சப்ஜா விதை போட்டு, அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள்ஸோட நிறைய விற்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரு யூனிக்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் காட்ட நினச்சேன். அதோடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ நான் வந்து நாவல் பழம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து கோவிலம்பாக்கம்க்கு வந்துட்டோம். ஸோ என் ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு, ஐயோ ரோடு தண்டுறானா? அட பாக்கிட்டே சொல்லாமல் தண்டுறியடா. செம்ம வெயில் அடிக்குது, உண்மையிலே சரியான வெயில். கம்பேர் வித் பாரிஸ் இங்கே ரொம்ப மோசம். ஆக்சுவலி இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. இவர் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவர் நேம் வந்து ஃபயாஸ். இவர் வந்து என் கூட வந்து காலேஜில் படித்தார். இப்போயும் என்னுடைய காலேஜ் மேட்டை தான் வந்து பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கல்லுலாம் எப்படி கிடக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து அதை வந்து அப்புறப்படுத்திட்டு இருக்காப்புல. ஸோ இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது, ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இங்கே மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக பண்ணலன்றது நல்லா தெரியுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் என்னுடைய ஃப்ரெண்டு. இவர் பேர் வந்து ஜபேஷ். இவர் வந்து வெக்கப்படுறாப்புல ரொம்ப. ஹாய் சொல்கிறா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ 2 பேருமே வர்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே கொஞ்சம் ஷையாம். அதாவது ஷைங்கிறப்பல வந்து மாடலேஷன் பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பிகாஸ் அப்படியே போட்டு வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ரன்னிங் போகலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த இது வச்சிருக்கிறேன். ஏதாவது ஒயரிங் இருமா எனக்கு வந்து பிடிக்கல. இது போட்டுருந்து அப்படியே என் ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக எங்களை சாப்பிட வச்சுட்டான். சவுண்டு கேட்குதா? மஜா ஐட்டம் ஒன்று இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்க. அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா புல்லட் சவுண்ட்லாம் கேட்குது. என் ஃப்ரெண்டு இப்போ தான் சொன்னாப்புல. என்ன சொல்கிறாப்புலனா, அதில் வந்து நம்பர்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, நான் நம்பர்ஸ் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ கிட்டார் கொண்டு வரதா இருக்கட்டும், வீணை கொண்டு வரதா இருக்கட்டும், புல்லட் சவுண்டு கூட அவனுக்கு எதோ பண்ணல. புல்லட் ஒரு பைக்கோடைய புல்லட் சவுண்டுன்னு அதில் செட் பண்ணியிருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. வேற எதுக்காவது வேற எந்த பர்பஸ்க்காவது அவங்க வந்து பண்ணியிருக்கலாம். நல்லா இருக்கு, எங்களுக்கு தெரியாது, எனக்கு இவனுக்குலாம் நான் பெருசாக தெரியாது. பட் ஆனால் சும்மா ஒரு புதுசா தெரியாது. சரி, அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அவருக்கு தெரியலன்னு சொன்ன கோவப்படுறதுல எனக்கு தெரியாது சுத்தமா. புதுசா ட்ரை பண்ணி பாக்குறோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு.
லேக்குக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஃபாரஸ்ட் போகிறதா இருந்தோம், இங்கே வந்து நன்மங்கலம் ஃபாரஸ்ட் போகிறதா இருந்தோம். பட் ஆனால் அது வந்து சரியாக வரல இந்த டைம், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 4:30 மேலே ஆகிடுச்சு. இப்போ போனால் ரிட்டர்ன் வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும், ஏன்னா நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வேற போகணும். ஸோ இங்கே உள்ளே வரும்போது நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது, சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன், இப்போ நிறைய வீடு கட்டியிருக்காங்க. நான் வந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் மரங்கள் நிறையா வந்து கட் பண்ணிட்டாங்க இங்கே. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு லேக்குக்கு தான் வந்தோம் ஆக்சுவலி. பட் ஆனால் அது பூட்டி இருக்கா திறந்துருக்கான என் ஃப்ரெண்டு தான் கேட்க போயிருக்காப்புல. ஸோ இது பின்னாடி பாருங்கள், தேல்லாம் இருக்குமா? தேல் பாம்புலாம் இருக்குன்னு பயமுறுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. மேலே பார்த்தோன்னா வியூ செம்மையாக இருக்கும், அதுதான் கூட்டி போகிறது. அப்படியா? அந்த சைடு லேக் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது உள்ளே தான் போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற இடம்லாம் வந்து தேல் பாம்பெலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு போகிறதுக்கே எப்படி சொல்கிறது, அம்மாடி ஜம்ப் பண்ணி தான் வரேன். அவன் பார்த்து தான் வர சொல்கிறாங்களே. ஸோ போகிறோம். மேலே லேக்கில் இருந்து பார்த்தா சூப்பராக இருக்குன்றாங்க. ஓடி வரும் புரியுது. ஊரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, என்னுடைய சொந்த ஊரில் ஏரின்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி தான் இது ஒரு லேக். இது பின்னாடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தம்ப்நெயிலுக்கு தான், தம்ப்நெயிலுக்கு சும்மா அப்படி ஒரு போஸ்ட் கொடுத்தேன். ஸோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே இங்கே சென்னையானே தெரில ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையிலே அப்படி இருக்குது. இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. மழைலாம் இருக்குது பாருங்களேன், மழைலாம் இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே இது திருசூல மலை, இது பல்லாவர மலை. இது ஆக்சுவலி இங்கே நான் பல்லாவரத்தில் தான் நான் படித்தேன். ஸோ இங்கே உள்ள அந்த மலைகள்லாம் எனக்கு தெரியும். ஆக்சுவலி அந்த மலை உள்ளே தான் நாங்கள் போக வேண்டியது, நன்மங்கலம் ஃபாரஸ்ட் உள்ள போக வேண்டியது. ஸோ ரொம்ப லேட் ஆகிட்டனால நாங்கள் வந்து போகலை. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கீழெல்லாம் இறங்க முடியாது, ஏன்னா கீழே வந்து சறுக்கிட்டு போயிடும். ஆக்சுவலி மச்சா கீழே இறங்க முடியாதுலடா, ரொம்ப டவுனாக இருக்குமா, கீழெல்லாம் இறங்க முடியாது. நான் கூட காலில் நினச்சிட்டு வரலான்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த அது அளவு இல்லை. ஏதோ பொது அந்த சைடு தான் கூட்டு போகலான்னு நினச்சேன். அந்த சைடா? அங்கே கூட்டு போகலான்னு நினச்சேன். ஸோ ஆப்போசிட் சைடில் தான் என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போகிறா சொல்லி சொன்னாப்புல. அதான் ஒரு காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்டாப்புல, நன்மங்கலம் ஃபாரஸ்ட்டுக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாங்களே வேணான்ட்டோம். என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கிறார் பார்த்தீங்களா, சாம். அவர் வந்து சொன்னார், இந்த லேக் வந்து ஆக்சுவலி வந்து டெண்டர் விடுவாங்களாம், ஏலத்துக்கு தான் மச்சான், ஏலத்துக்கு விடுவாங்களாம். ஒரு வருஷம் ஒரு வாட்டியில் 5 வருஷம் ஒரு வாட்டிக்கு வந்து இந்த லேக்கு வந்து ஃபுல்லாக வந்து டெண்டர் விடுவாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து மீன் இருக்குமா நிறையா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டில் வந்து சின்ன சின்ன போட்டில் வந்து தூண்டிலில் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களாம் மீன்களை. சாரி வலையில் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களாம். இப்போ இங்கே உள்ள ஒரு சில ஆட்கள் வந்து தூண்டிலையுமே பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது ஒன்றும் இங்கே யாரும் கண்டுக்கிறது கிடையாது. ஸோ அவங்க பிடிக்கிறாங்க போல, அது உள்ள நம்ம ரொம்ப போக வேணாம், அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். பட் ஆனால் இதோடைய பர்பஸ், அதாவது இந்த லேக்குடைய பர்பஸ் வந்து டெண்டர் விட்டு 5 வருஷத்தில் ஒரு வாட்டி இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து டெண்டர் விட்டு ஆட்கள் வந்து இங்கே உள்ள மீன்களை பிடிச்சிட்டு அவங்க சேல் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொன்னாப்புல. ஸோ இங்கேயுமே நிறையா வகையான செடிகள், நிறையா வகையான இதெல்லாம் இருக்குது நிறையாவே. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இவர் வந்து எப்படி இந்த இடத்துக்கு வந்தாருன்னா, இவங்களுடைய ஒரு ரிலேஷன் வந்து அந்த தாவரவியல் படிப்பு வந்து படிச்சிருக்கிறாங்க அதுக்கு. ஸோ அவங்க படித்தவங்க அவங்களுக்கு வந்து இங்கே வந்து வரும்போது வந்து புதுசாக வந்து அந்த தாவரங்கள்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்களாம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த பிளான்ட்ஸ் பற்றி. ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது ஒன்று புதுசாக கிடைக்குமா. ஸோ அப்படி அவங்க சொல்லி தான் இவர் வந்து இங்கே வந்திருக்கிறார். ஆக்சுவலி இங்கே வர்றது வந்து லீகலாக இல்லீகலான்னு வந்து எங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியல. யாராவது வந்து கேட்டால் கூட சும்மா வீடியோ எடுக்க வந்தோன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து நிறையா எப்படி சொல்கிறது, நிறைய வேறு செடிகள்லாம் இருக்குது. ஆக்சுவலி செடிகள் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. அது எனக்கு எது அரிய வகை செடி, எது அதிகமாக கிடைக்கும், அதை பற்றி தெரியல. ஒரு சில செடிகளோட மருத்துவ குணம், இந்த செடி சாப்பிட்டா இந்த ப்ராப்ளம் போகுன்றது எனக்கு ஒரு சிலது தெரியும். இங்கே நான் பார்க்குறேன் நிறையா வகை வகையாக இருக்குது. இதெல்லாம் சாப்பிடுவாங்க. எதிரா இல்லை விதை மாதிரி இருக்குல்ல, ஆமாம், இந்த செடி தானே பறிச்சுட்டு போவாங்க அவங்க வந்து. ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிடுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஏதோ ஒரு இதுன்றாரு, என்னது இது, மூலிகையா?
அதுதான்டா மருத்துவ குணம் இருக்கு. நீ வேணாம்டா. ஏய் நீ வாட வச்சு நீ வேணாம்டா இப்போ. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இதோட டெக்ஸ்சர் ஒரு மாதிரியா இருக்கு. சாப்பிட சொல்றாரு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்லாஹ். சாப்பிடலாமா? சாப்பிடுறா. வா, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே. செம்ம இனிப்பா இருக்கு, லைட்டா டேங்கியா புளிப்பா இருக்கு. ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, சப்ஜா விதை இருக்கும் பாருங்க, வாயில வச்சோன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் மேல மேல கடிக்கும் போது வந்து கொய்யாக்காவோட விதை இருக்கும் பாருங்க, கொய்யாக்காவோட விதையை வந்து கடிக்கிற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பயமா இருந்துச்சு, ஏன்னா உள்ள இருக்கிறது வந்து ஏதோ பூச்சி மாதிரி இருந்துச்சு. சரி அவன் சொல்றான், எப்படி இருந்தாலும் என்னோட ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரி சொல்ல மாட்டேன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால தான் நான் சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப ஹெல்தி, மருத்துவ குணம்ன்றப்ப ப்ளஸ் வந்து ஒரு அரிய வகைன்னு சொல்றாப்புல. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. என் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு தான் மனுஷன் வந்து பயப்படுறாப்புல, மச்சான் எனக்கு வேணாம் மச்சான், எனக்கு ஏதோ சரியா படலை அப்படிங்கிறப்பல. ஆக்சுவலி அது பேர் என்னன்னு அவருக்கு வந்து கரெக்டாக தெரியல. அவங்களுடைய ரிலேஷன் தான் ஒருத்தவங்க வந்து கூட்டிட்டு வந்து இது கொடுத்துருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வா, சூப்பரா இருக்கு. இந்த சைடு பெருசா இல்லை, இந்த சைடு இன்னும் கொஞ்சம் தூரம் போனப்ப அந்த அங்க வந்து அந்த மலைகள்லாம் தெரிஞ்சு, இங்க இருந்து லைட்டா தெரியுது. ஸோ இருங்க நான் காட்டுறேன். இங்க இருந்து தெரியுது பாருங்க, இவர் தான் நம்மளுடைய பெஸ்டி. இது பேர் மூஞ்சியை கட்டுறாப்புல. நாங்க 3 பேரும் தான் காலேஜ்ல ஒன்னா இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த விதை இருக்கு பாத்தீங்களா, நம்ம அந்த சாப்பிட்டோம் பாருங்க, இந்த விதையை எடுத்து இப்படி கீழே போட்டாலே இது வந்து வளருமா. இந்த விஷச்செடி தான் அதிகமா இருக்கு. இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாப்புல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பால் வருது பாருங்க. ஐயோ, பால் வருது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து அதை பிச்சை உடனே அதுல இருந்து பால் வருது. ஸோ அது வந்து நம்ம கையில போட்டுருச்சோன்னா நம்ம கையே வெந்துருமா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பயங்கரமான விஷமா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இங்க இருந்து வந்து அப்படியே ஓடி ஓடி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அங்கிள் போயிட்டா இருப்பாருங்க, அதே மாதிரி ஓடி தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னை விட்டுட்டு போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி சொல்கிறாங்க என்னென்னமோ. கண்ட பூச்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. அந்த லேக் அங்கே இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து இப்படி இங்கே வருது. இங்கே வந்து மீன்கள்லாம் குட்டி குட்டி மீன்கள்லாம் போகுது. மீன்கள் குட்டி குட்டி மீன்கள், பெரிய மீனும் இங்கே இருக்குது. குட்டியாக இருக்கிற இடத்துல வந்து கால் வைக்க வேணான்றாங்க. பிகாஸ் அங்கே வந்து பாம்பு, அதுக்கப்புறம் தேள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கு. நான் இது வரையும் பார்க்கல, பட் ஆனால் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து தூதுவளை, இது வந்து துளசி, ரெண்டும் இங்கே நார்மலாக விளைஞ்சு கிடக்கு. பட் ஆனால் வளர்ப்பாங்க நிறைய வீட்டில். உண்மையிலே வந்து சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. இது உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இருந்துச்சு. இங்கே வந்து அப்படி இருட்டிகிட்டே வருது லைட் லைட்டாக. இங்கே வந்து லைட்டே கிடையாது ஆக்சுவலி, ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது. துளசி செடி வந்து அதிகமாக இருக்குமா. துளசி செடியில் வந்து அதிகமான மருத்துவ குணம் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லேக்குக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஃபுல்லாக வந்து இங்கே வந்து துளசி செடி இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இதுலேருந்து வெளியிலலாம் வந்துட்டோம். இங்கே வந்து குட்டி, அதாவது கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. இதுலேயுமே வந்து மீன்கள் வந்து இருக்குது, குட்டி குட்டி மீன்கள் இருக்குது. இந்த போது பாருங்கள், தெரியுது பாருங்கள். மழை காலத்துலலாம் வந்து நிறைய மஷ்ரூம், அதாவது காளான் நிறையா வந்து இதாகுமா. ஸோ இங்கேயும் இருக்குது, காளான்லாம் இருக்குது. பட் ஆனால் காளான் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து துருன்னு எடுத்து சாப்பிட முடியாது. பிகாஸ் காளான்லேயே நிறைய வகைகள் இருக்குது. ஒரு சில இது விஷத்தன்மை உள்ளது, ஒரு சில இது விஷத்தன்மை இல்லாதது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம எதையுமே தெரியாமல் ட்ரை பண்ணவே கூடாது, அது நல்லதே கிடையாது. எல்லாமே வந்து விவசாயம் பண்ணது ஆக்சுவலி. ஸோ விவசாயம் பண்ணி வந்து அறுவடை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த கலரில் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து இந்த கலரில் ஒரு சைடு இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. இந்த பையன் இது சென்னை லிமிட்டுன்றான் இந்த பையன்,
ஆனால் இங்கே வந்து நன்மங்கலம் ஊராட்சி வந்து இத்துடன் முடிவடைகிறதுன்னு வருது. இங்கே ஒரு லேக் இருக்குது ஆக்சுவலி. சென்னை தானா? சென்னைன்றாப்புல. பட் ஆனால் இங்கே ஆமாம், இங்கே எல்லாத்துலேயுமே சென்னை தான் போட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் இதில் போட்டிருக்கு நன்மங்கலம் ஊராட்சின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கு. இது எல்லாமே வந்து ஃப்ரெண்டு முன்னாடி சொன்னாப்புல இங்கே ஒரு இடத்துலேருந்து விளக்கெண்ணெய் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலி இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் இருந்தால் விளக்கெண்ணெய் எடுப்பாங்களா? இது கருப்பாகுமா? எந்த மாதிரி? இந்த மாதிரி காஞ்சிருமா? காஞ்சி இந்த மாதிரி கருப்பானதுக்கப்புறம் செக்கில் ஆட்டி அதை வந்து விளக்கெண்ணெய் எடுப்பாங்களா? ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இங்கே கண்ணுக்கு எதிர்க்க இங்கே நிறையா இருக்குது, நிறைய இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கவர் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 2-3 நாளாவது தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இவங்க வீடு இந்த சைடு, அதாவது இதுதான் அவங்க வீடு. முதல்ல ஆப்போசிட்டில் வந்து இந்த காம்பவுண்டுக்கு அந்த சைடு வந்து ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து முன்னாடியே வந்திருக்கோம். முன்னாடியே வந்தப்போ வந்து ஒரு வாட்டிலாம் வந்து இந்த காட்டு பூனை வந்துச்சு. அது அந்த காட்டு பூனை ஃபாரஸ்ட் கேட் மாதிரி வந்துச்சு. நார்மல் கேட்டு மாதிரிலாம் இருக்குது, பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். பாம்பும் இங்கே நிறையா வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து நேரிலே நிறைய வாட்டி பார்த்துருக்கிறதா சொன்னாப்புல. ஃப்ளோர்லலாம் வந்து பாம்பு வருமா இந்த வீட்டில். அது வந்து அருணோதயம் நகர் வந்து இந்த இடம். இது ஆக்சுவலி இது வந்து கோயிலம்பாக்கம் உள்ள இடம். இதுக்கு அந்த உள்ள வந்து நன்மங்கலம் ஃபாரஸ்ட்னு சொன்னாங்க. சரி, பேசும்போது ரொம்ப காமெடி பண்ணிகிட்டே இருக்கிறேன். சீரியஸான மேட்டர் கூட சிரிக்க வச்சு சொல்கிறாங்க. ஸோ இங்கே போகிறதா தான் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இவங்களை வீடியோவில் காமிச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் இருக்காங்க. சரியான ஃபன் உண்மையிலே இன்னைக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்களா, நீங்கள் 2 பேர் கூட இருந்தால் டைம் போகிறதும் தெரியாது, செம்ம ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு மரமும் இருக்குது பார்த்தீங்களா? இங்கெல்லாம் பாருங்கள், இந்த மரம்லாம் பார்த்தீங்களா? இது வந்து தைல மரமா. இங்கே நிறைய மரங்கள் இருக்குது ஆக்சுவலி. நம்ம ஏரியாவில் இப்போ நம்ம ஏரியா மீன்ஸ் நான் இருக்க பாரிஸில் வந்து மரங்களே இருக்காது. ஸோ இங்கே வந்து அவ்வளோ மரங்கள், அவ்வளோ இது இருக்குது. கொசு வராதான் இது பண்ணால். நிறைய மரங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மரங்கள் இருக்கிற ஏரியாவில் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி பூச்சி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வரும். அதேமாரி வந்து இன்னொன்று வந்து கிளைமேட் வந்து நல்லா இருக்கும், சில்லுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறப்பலன்னா, இங்கே தண்ணி பிரச்சனையே வராதுன்றப்பல ரெண்ட்டும் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எல்லாருமே வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மீன் பிடிச்சல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு லேக்கு தான் இது. அதான் இங்கே வந்து நிறைய லேக்கு, நிறைய அந்த எப்படி சொல்கிறது, தாவரங்கள் நிறையா இருக்கிற இடம் நிறையா இருக்குது. இங்கே இந்த மாதிரி இடங்களில் வந்து எல்லாருமே வந்து மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் வந்து ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இது இருக்குது. பட் ஆனால் போகலாம். இங்கே நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆல்கஹால் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் போக விருப்பப்படல. பிகாஸ் போகிறது அவங்க ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்க, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, அதனால் போகலை நாங்கள். சாம் வந்து காலேஜ் முடித்ததுலேருந்து வந்து இந்த மாதிரி பழங்கள், செடிகளை பற்றி வந்து நிறையா வந்து கற்றுக்கிட்டாப்புல மனுஷன். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நெய் பழமா? இது நசுக்குனா வந்து ஏதோ நெய் மாரி வருமா? வாயில் போடுறோம், சம்திங் வருது அப்படி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, டெக்ஸ்சர் பார்த்தீங்களா, நெய் மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னே தெரில. நான் பாட்டுக்கு இவன் கொடுக்குறதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவன் தான் காரணம். இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறவன் என்னென்னத்தையும் எடுத்து வாயில போட்டுட்டு இருக்கேன் சொல்கிறான்னு. ஆனால் உண்மையிலேயே இது டெக்ஸ்டர் அந்த நெய்யில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரியே தான் இருக்குது பாருங்க. இன்னொன்று என்ன பயமாக இருக்குன்னா, கொடுக்குறான் ஆனால் அவன் சாப்பிட மாட்டேங்கிறான் நெய்மே. இவன் வந்து உஷாராக எதையுமே ட்ரை பண்ண மாட்டேங்கிறான். என்னைய வச்சு ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க 2 பேரும். சொல்கிறான் உங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்பாவுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும். அப்பாட்ட போய் நான் வீடியோ எல்லாத்தையுமே எடுத்து காட்டணும் ஃபஸ்ட்டு, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், என்கிட்ட ஒரு 10 கொடுத்துருப்பான், எல்லாத்தையுமே சாப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வித்தியாசமான ஒரு துளசி செடியாக. இங்கே வந்து பாருங்களேன், ஹைபிஸ்கஸும் இருக்குது. ஆக்சுவலி வந்து என் ஃப்ரெண்டு வந்து பல விஷயங்கள் இங்கேருந்து காமிச்சிட்டாப்ல. ஆக்சுவலி ஃபாரஸ்ட்டுக்கெலாம் போகலாம், அவன் சொன்னால் ஃபாரஸ்ட்டுக்கு போகலான்ட்டு 5:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் போனால் நல்லா இருக்காது. உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இன்னொரு நாள் வந்து வெறும் இதுக்காகவே உள்ளே ஃபாரஸ்ட் உள்ளே போகிற மாதிரி ஒரு நாள் நான் வந்து வீடியோ கண்டிப்பாக நான் வந்து எடுக்கிறேன். காலையில் கிளம்பணுமா, காலையில் கிளம்புனா ஈவினிங் வர மாதிரி உள்ளே போயிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ
ஸோ நிறைய விஷயங்களை வந்து சொன்னான். ஆக்சுவலி வந்து இதில் வந்து நாங்கள் வந்து பாதி இடம் தான் சுற்றிருக்கோமே, இன்னும் பாதி இடம் நாங்கள் வந்து போகவே இல்லை. ஏன்னா டைம் 5:30 கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் எத்தனை மணிக்கு நாங்கள் கிளம்பணும். பட் ஆனால் நான் இப்போ வீடியோலாம் முடிக்க போகிறதெல்லாம் கிடையாது, சும்மா சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அதான் நன்மங்கலம் ஃபாரஸ்ட். நன்மங்கலம் ஃபாரஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டு போயிருக்காரு. நாங்கள் ஆக்சுவலி அவங்க மலை வரையும் போயிட்டாங்களாம். பட் ஆனால் மலை மேலே ஏறி வந்து அவங்களால போக முடியலையா, பிகாஸ் ஏன்னா வழி இருக்காதான். இப்போ ஒரு வழி மாதிரி ஏதாவது ஒரு ஆட்கள் போகிற மாதிரி இடமா இருந்தால் வழி வச்சுருப்பாங்க. அப்போனா வழியே இல்லைனா அங்கே வந்து ஆட்கள் வந்து போக முடியாத இடமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துக்கு வந்து நம்ம போகிறது நல்லதில்லை. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ட்ரெக்கிங் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருந்து போகிறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் எப்பயுமே நம்ம வந்து அகலக்கால் எடுத்து வைக்கிறதோ இல்லை குருட்டு தைரியமாக நம்ம எப்பயுமே போகக்கூடாது. அது வந்து நல்ல விஷயம் கிடையாது, சேஃப்டியும் கிடையாது சுத்தமாக. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா ஹைபிஸ்கஸ் இருக்குது, நிறையா இருக்குது. இது வந்து முள்ளு கத்திரிக்காய்ன்னு சொல்கிறாங்க. இங்கே இதில் கத்திரிக்காய் கூட இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், கத்திரிக்காய் தெரியுதா? இது வந்து நீட்டு கத்திரிக்காவா, காளி செடி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மருதாணி செடி, பார்த்தாவே தெரியுது மருதாணி செடின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், கோவிலம்பாக்கம்லேருந்து இப்போ வந்து நாங்கள் வந்து ஆதம்பாக்கத்தில் இருக்கோம். இங்கே வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வீட்டுக்கு போக போகிறோம். எனக்கு வழியில் எதுவுமே காட்ட முடியல, ஃபுல்லாக சரியான மழை ஆக்சுவலி. ஸோ எதையுமே என்னால் வந்து ஷோ பண்ண முடியல. ஸோ இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோங்க. ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ என்னால் பேச முடியல. அதே கடையில் காலையில் நாவல் பழம் இது குடிச்சோம்ல, அங்கே போய் ஒரு சோடா குடிச்சிட்டு, ஏன்னா மத்தியானம் வந்து ரொம்ப ஹெவியாக நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஸோ சரியான ஹெவி பெய்தினி. இப்போ வந்து ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 9:30 வந்திருப்பேன். நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப், உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் பிளான் பண்ணது வந்து ரொம்ப அதிகம், அந்தளவு நாங்கள் வந்து போகலை. நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து அங்கே பார்த்து கற்றுக்கிட்டேன். உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னேன். இங்கேருந்து அங்கே போன வரைக்கும் கூட எனக்கு அந்தளவு எக்ஸைட்டாக இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் பியானோ வந்ததெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளியில் போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறையா அந்த லேக்குக்கு போனது, அந்த தாவரங்கள், நிறையா புது புது தாவரங்கள், புது புது பழங்கள், அந்த நெய் பழம், இன்னொரு பழம், அந்த பழம் பேர் எனக்கு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என் ஃப்ரெண்டு வந்து இதை சொன்னாப்புல. நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் போகிறது தான் பிளானே. ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபாரஸ்ட் போகிறது தான் பிளானு. பட் ஆனால் ஃபாரஸ்ட் எங்களால் போக முடியல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவர் என்ன சொன்னப்போ, காலையில் வாங்க, 11 மணிக்கு வாங்க, காலையில் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு மதியானம் வரைக்கும் நம்ம வந்து அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாப்புல. அதுதான் அது பேர் நன்மங்கலம் ஃபாரஸ்ட். நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் லைட்டாக, அந்த காம்பவுண்டு அந்த செவரை தாண்டி போனால் இருக்குன்னு காமிச்சிருக்கேன். பாம்புலாம் வரும்னு சொன்னாப்புல. நாங்கள் போன அந்த லேக் கிட்டேயே அவன் ரொம்ப இது பண்ணான், பாம்பு வருண்டா, அந்த தேல்லாம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து நிறைய வகையான பூச்சிகள் பார்த்தேன். அது ஏன்னா சின்ன சின்ன பூச்சிங்களுக்குமே வந்து பயங்கரமான விஷத்தன்மைலாம் இருக்கும். ஸோ அந்தமாரி விஷத்தன்மை இருக்கிற பூச்சிங்க வந்து கடிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து உடம்பே வந்து பாதிக்கும். உயிர் போகக்கூடிய விஷத்தன்மை உள்ள பூச்சிங்களே நிறையா இந்த உலகத்திலே இருக்குது. ஸோ அதை வந்து யாரும் மறந்துட்டு யாரும் வந்து ஈஸியாக எடுத்துக்க வேணாம். ஸோ நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது எங்கிட்ட பேசணும் இல்லை கேட்கணும்னு நினச்சிங்களா, என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது எங்கிட்ட பேசணும்னு நினச்சிங்களா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய். நம்ம சேனலோட செகண்ட் ட்ராவல் vlog தான் நம்ம பண்ண போகிறோம்.